வணக்கம். வேர்ல்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். பிரான்ஸ் தனது இராணுவ தொழில்துறை வலிமையினை உக்ரைனின் போர் முயற்சிகளுக்கு உதவுவதற்கு முழுமையாக உறுதி பூண்டுள்ளது. பாரிஸின் உடனடி முன்னுரிமை உக்ரைனை உயர் தொழில்நுட்ப துல்லியமான வழிகாட்டப்பட்ட குண்டுகள் மற்றும் மேம்பட்ட ஆர்ட்லரி செல்கள் மூலம் ஆயுதமாக்குவது என்று பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னு கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரான்சின் இராணுவ உற்பத்தியினை மாற்றியமைக்கவும் உற்பத்தியை அதிகரிக்கவும் தமது அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாகவும், மேலும் உக்ரைனிய இராணுவம் உற்பத்தி அதிகரிக்கப்படும் ஆயுதங்களில் ஆரோக்கியமான பங்கை பெறும் என்றும் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஐரோப்பாவில் ரஷ்ய ஆக்கிரமிப்பு வழக்கமான இராணுவ அச்சுறுத்தல்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் திறனை மேம்படுத்துவதற்கு பிரான்ஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. உக்ரைனை ஆயுதபாணிகளாக்குவதற்கான வளங்களை செய்வது அந்த மூலோபாயத்தின் முக்கிய பகுதி என்று பாதுகாப்பு அமைச்சர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீடித்த செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது கூறினார். 2024 ஆண்டில் பிரான்ஸ் 600 AASM வழிகாட்டி குண்டுகளை தயாரிக்க விரும்புவதாகவும், 2025 ஆண்டில் உற்பத்தி இரட்டிப்பாக 1200 உயரும் என்றும், உக்ரைனுக்கான டெலிவரிகள் திட்டமிட்டபடி தொடர வேண்டும் என்றும் லெகோர்னு செய்தியாளர்களிடம் கூறினார். தயாரிக்கப்படும் அதிநவீன வெடிகுண்டு வழிகாட்டல் அமைப்புகளில் ஒன்றான AASM என்பது வழக்கமான வெடிகுண்டுக்கு பொருத்தப்பட்ட வழிகாட்டுதல் கருவி. இது மடிக்கப்பட்ட இறக்கைகள், லேசர் சீக்கர், வழிகாட்டுதல், GPS பொருத்துதல், நகரக்கூடிய கட்டுப்பாட்டு துடுப்புகள் மற்றும் ஒரு சிறிய ராக்கெட் என்ஜின் மூலம் துல்லியமான இடங்களுக்கு வெடிமருந்துகளை பறக்கச் செய்கிறது. வெடிகுண்டு வீச்சு உயரம், விமானத்தின் வேகம், கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல் வகை மற்றும் வெடிமருந்துகளின் எடை போன்ற பிற காரணிகளை பொறுத்து வெடிகுண்டு செயல்திறன் மாறுபடும். அதிகபட்ச மதிப்பிடப்பட்ட செயல்திறனில் AASM வழிகாட்டுதல் அமைப்புடன் பொருத்தப்பட்ட ஒரு டம்மி வெடிகுண்டு கோட்பாட்டளவில் சக்தி வாய்ந்த 250 கிலோ எடையுள்ளதாக இருக்கும். சில சமயங்களில் ஹமர் என்று அழைக்கப்படும் இந்த ஆயுதம் பிரான்சின் முன்வரிசை ரஃபால் மற்றும் மிராஜ் 2000 பல் செயற்பாட்டு விமானங்களில் பயன்படுத்த வடிவமைக்கப்பட்டது. இது 2012 முதல் உற்பத்தி செய்யப்படுகிறது. உக்ரைனிய போர்க்களத்தில் தற்போது பயன்பாட்டில் உள்ள ரஷ்ய வெடிகுண்டு வழிகாட்டுதல் கருவிகள் AASM பொருத்தப்பட்ட வெடிகுண்டை விட பாதி திறன் கொண்டவை. டென்மார்க் மற்றும் நெதர்லாந்திலிருந்து உக்ரைனுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட அமெரிக்க தயாரிப்பு F-16 போர் விமானங்களுக்கு பிரெஞ்சு AASM வெடிகுண்டு கருவியை மாற்றியமைக்க உக்ரைனிய இராணுவ பொறியியலாளர்களுடன் கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாக பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் செபாஸ்டியன் லெகோர்னு கூறினார். பயிற்சி பெற்ற உக்ரைனிய விமானிகளுடன் முதல் 6 F-16 விமானங்கள் மே அல்லது ஜூன் மாதத்திற்குள் உக்ரைனிய விமானப்படை அடையும் என்று கூறப்படுகிறது. மார்ச் முதல் உக்ரைனிய விமானப்படை பிரெஞ்சு AASM ஆயுதங்களை பயன்படுத்த மாற்றியமைக்கப்பட்ட MiG-29 போர் விமானங்களை பயன்படுத்தியது. பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஜனவரி 16 ஒரு மாதத்திற்கு 50 AASM வெடிகுண்டு கருவிகளை திட்டமிட்டு வழங்குவதாக முதலில் அறிவித்தார். மார்ச் 4 தெற்கு கெர்சன் செக்டரில் இந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது என்று பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது. ரஷ்ய இலக்குகளுக்கு எதிரான பல வெற்றிகரமான தாக்குதல்களில் உக்ரைன் பயன்படுத்திய ஆயுதமான பிரான்சின் சக்தி வாய்ந்த ஸ்கல்ப் ஏவுகணையின் உற்பத்தி மீண்டும் தொடங்கப்படும். மேலும் 2024 40 ஏவுகணைகள் தயாரிக்கப்படும் என்று லெகோர்னு கூறினார். உக்ரைனுக்கு எத்தனை அனுப்பப்படும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. பிரான்ஸ் தனது பீரங்கி வெடிமருந்து உற்பத்தியை 2024 ஆண்டில் சுமார் 1,00,000 குண்டுகளாக உயர்த்தும் என்றும் லெகோர்னு கூறினார். மேலும் அந்த வெடிமருந்துகளில் 80,000 155 மில்லிமீட்டர் ரவுண்ட்ஸ்கள் உக்ரைனுக்கு கிடைக்கும். தற்போது உக்ரைனுக்கு பிரெஞ்சு 155 மில்லிமீட்டர் ஷெல் விநியோகம் ஒரு மாதத்திற்கு 2000 யூனிட்களை எட்டுகிறது என்றார். 9 மாதங்களில் தேசிய செல் உற்பத்தியினை 4 மடங்காக உயர்த்தும் திறன் பிரெஞ்சு தொழில்துறைக்கு உள்ளதா என்று சில இராணுவ ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பிரெஞ்சு அரசாங்கம் தேவைப்பட்டால் உக்ரைனுக்கான குண்டு மற்றும் பிற இராணுவ பொருட்களின் உற்பத்தியை விரைவுபடுத்த தொழில்துறை திறனை கோருவதற்கும், ஆயுத உற்பத்தியாளர்களின் முன்னுரிமைகளை அமைப்பதற்கும், குறைந்தபட்ச பங்குகளை கட்டாயப்படுத்துவதற்கும் அரசியலமைப்பு அதிகாரங்களை பயன்படுத்தும் என்று அமைச்சர் கூறினார். பிரான்ஸ் மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள் உக்ரைனுக்கான ஆயுதங்களை வேகமாக தயாரிக்க முக்கிய பிரெஞ்சு ஆயுத உற்பத்தியாளரான நெக்ஸ்டருக்கு சொந்தமான தொழிற்சாலைகளில் உற்பத்திக்கு நிதியளிக்கின்றன. உக்ரைன் ஏற்கனவே பிரான்சால் வழங்கப்பட்ட VAP கவச வாகனங்கள் மற்றும் AMX-10 உளவு வாகனங்களை பயன்படுத்துகிறது. 2 வாகனங்களும் இலகுவாக கவசம் மற்றும் சக்கர சேஸில் கட்டப்பட்டவை. இவை பெரும்பாலும் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் உள்ள கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக பயண போருக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன. உக்ரைனிய போர்க்களத்தில் தீவிர மரபு வழி போருக்காக வடிவமைக்கப்படாத சக்கர வாகனங்கள் உற்பத்தியாளர் எதுவாக இருந்தாலும் சேற்றில் நகர்வதில் சிக்கல்கள் உள்ளன. உக்ரைனிய இராணுவத்திற்கு மிக தேவையான பீரங்கி குண்டுகளை சர்வதேச சந்தைகளை வாங்குவதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றிய உற்பத்திக்காக காத்திருப்பதற்கு பதிலாக
துரிதமாக சப்ளை செய்ய செக் குடியரசின் முன்முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. மார்ச் மாத இறுதியில் சர்வதேச சந்தையில் சுமார் 8 லட்சம் குண்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றை வாங்குவதற்கு நிதியளிக்கப்பட்டது. செக் குடியரசின் அதிகாரிகள் சர்வதேச சந்தையில் மேலும் 7 லட்சம் கண்டுபிடிக்கப்பட்டு வாங்குவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்தனர். பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் செக் செல் வாங்கும் திட்டத்திற்கு நிதியுதவி அளித்துள்ளன. ஜெர்மனி 1,80,000 குண்டுகளை வாங்க $325 மில்லியன் தருவதாக உறுதியளித்தது. தனிப்பட்ட அடிப்படையில் உக்ரைனுக்கு அதிக ஆதரவை நன்கொடை அளித்த ஒரே நாடு அமெரிக்கா. ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவை விட 1/3 பெறுமதியான ஆயுதங்களையே கொடுத்துள்ளது.